வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, பஞ்சாயத்து ரோடு முகப்பிலேயே அமைந்துள்ள 4 ஏக்கர் தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. அந்த தோட்டத்தில் உள்ள தென்னை மரங்களை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க. தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 80 தென்னை மரங்கள் வரலாம். 80 to 90 தென்னை மரங்கள் அளவுக்கு வரலாம். இது பார்த்திங்கன்னா மண் பார்த்திங்கன்னா நல்ல மண்ணுங்க. பாருங்கள், கொஞ்சம் செம்மண் சாயல் கலந்த மண்ணுங்க. எல்லா விதமான பயிர்களுக்கும் அருமையாக இருக்கும். அது மாதிரி சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசேல்னு நல்ல விவசாயம் நடந்துகிட்ருக்கு. இது ஆல்ரெடி விற்பனையில் இருக்கிறதுனால மேற்கொண்டு எதுவுமே அவர் செய்யாமல் வச்சுருக்காரு. இப்போ நாம் இதை வாங்கி பராமரிப்பு செய்தோம்னா அருமையாக இருக்கும். சேலத்திலேருந்து பார்த்தோம்னா இது எந்த ரோட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு வேலூர் மெயின் ரோடுங்க. சேலம் சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் நம்ம இந்த லேண்டுக்கு போயிடலாம். ரொம்ப பக்கம், போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரி காப்புலாம் நல்ல காப்புங்க. நல்ல தென்னை மரத்தெல்லாம் காய் இப்போவே நல்லா இருக்குது. நல்லா இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பராமரிப்பு செய்தோம்னா அருமையாக காப்பு பிடிச்சிக்கும். சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி அடுத்தடுத்த பக்கத்தில் உள்ள தோட்டத்திலலாம் கூட வீடுகள் இருக்குங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா சேலம் டு வேலூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 1 to 1.25 கிலோமீட்டர் தொலைவு வரலாங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக. அது மாதிரி 2 பக்கம் பாதை வசதி இருக்குங்க. அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க உங்களுக்கு. அதாவது மேற்கு பக்கம் பாருங்கள், இது வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, அது பஞ்சாயத்து பாதை. தெற்கு பக்கமும் பாதை வசதி. டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதை வசதி பார்த்திங்கன்னா ஒரு 600 to 700 அடி லென்த் வருங்க, 2 பக்கம் பாதை இருக்கிறதுனால. அது மாதிரி மரங்கள்லேயும் நல்லா காய் பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக சூப்பராக இருக்குது. நல்ல குழைகள்லாம் அருமையாக இருக்குது. இதில் தனி கிணறு ஒன்று இருக்குங்க. இலவச மின்சார வசதி இருக்குங்க. தனி கிணறு, இலவச மின்சார வசதி. அது இல்லாமல் 2 போர்வெல் இருக்குங்க. போர்வெல்லில் பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல்லில் நல்ல தண்ணீருங்க, இன்னொன்றுலேயும் தண்ணீர் இருக்குது. ஏன்னா பக்கத்து தோட்டத்துக்காரே சொன்னாங்க, மேற்கொண்டு போர் போட முடியல, அந்தளவுக்கு தண்ணீர் நல்ல ப்ரெஷராக கிடச்சிருச்சு, நல்ல தண்ணீர் வளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தண்ணீர் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. 4 ஏக்கர் வாங்கி அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். சிட்டியிலேருந்து ரொம்ப பக்கமும் கூட. விலையும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நார்மலாக தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹை ரேட்லாம் சொல்லலை, விலை கொஞ்சம் குறைச்சலாகவே இருக்குது. பாருங்கள், இது பக்கத்தில் எல்லாமே வீடுகள்லாம் கட்டி நீட்டாக இருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்களேன். இது கிணற்றுக்கும் தெற்கு பக்கம் அமைச்சிருக்காங்க. நல்லா வயலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இப்போ உடனே உழவு செய்து நம்ம பயிர் வைக்கலாம். அந்த மாதிரி இடம் நல்ல சமமாக நீட்டாக இருக்குது. சிறிய சிறிய ஸ்டெப்பு மட்டும் இருக்குங்க. மற்றபடி ஒரு வயலும் நல்லா மட்டமாகவே அழகாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி சுற்றிலுமே தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு, மாந்தோப்பு, இது மாதிரி தோப்புகள் இருக்குது. நீங்கள் இதை வாங்கி அழகான ஒரு தோப்பை அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சூப்பராக அமைச்சிக்கலாம். எந்த மாதிரியான தோப்பு வேணாலும் அமைச்சிக்கலாம். இந்த மண்ணில் எல்லா தோப்பும் நல்ல சிறப்பாக சூப்பராக வருங்க. அது மாதிரி பண்ணைகள் வேணாலும் அமைச்சிக்கலாங்க. ஆட்டு பண்ணைகள், மாட்டு பண்ணை போன்ற பண்ணைகள் வேணாலும் நீட்டாக அமைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். மண்ணும் நல்ல அருமையான மண்ணுங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட நம்ம வாங்கிக்கலாங்க. ஆனால் மொத்தமாக 4 ஏக்கர் வாங்கிட்டீங்கன்னா நல்லா ஸ்கொயராக சூப்பராக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்கும். ஒரே ஸ்கொயர் கார்னர் பீஸ் அருமையாக இருக்கும். அந்த தோட்டத்தில் கிணறு சைடெல்லாம் செடிகள் இருக்கிறதுனால தண்ணீர் இருக்குங்க. நம்ம கிட்ட போக முடியல, அதனால் மேலேருந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதை ஒரு போர்வெல் ஒன்று இருக்குது. நல்ல இடங்க. சிட்டியிலேருந்து ரொம்ப பக்கம், அழகாக போயிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு தங்கணுன்னாலும் தங்கிக்கலாங்க. ஏன்னா நல்லா மக்கள் பாதுகாப்போடு அருகிலாம் வீடுகள் இருக்குது. நல்ல இடங்க. பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து ஒரு 200 மீட்ரு மண் ரோடுங்க. அது மண் ரோடு, பஞ்சாயத்து ரோடுங்க.
அதை அடுத்த முறை பார்த்தீங்கன்னாக்கா நீட்டாக தாரோடு அமைச்சிருவாங்க. பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.